வெல்கம் டு சிகே ட்ரெட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சுகர் பீடில் லோடர் ஸ்டிச்சு ஃப்ளார் டிசைனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஃப்ளார் வந்து நான் அவுட்லைனாக போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து லோடர் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு வந்து சுகர் பீட்ஸ் வந்து இப்படி கலர் கலராக ஒரு 5-6 கலர் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் போடுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே கோல்டு கலர் போட்டு போர் அடிச்சிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். வந்து கலர்ஸ் சுகர் பீட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபெதர் வருது பார்த்திங்களா, அந்த ஃபெதர்ன்றேன், இந்த இதழ் வருது பார்த்திங்களா, இந்த இதழுக்கு நான் வந்து இப்போதைக்கு டபுள் கலராக யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சிங்கிள் கலராகவும் போடலாம், இல்லாட்டி டபுள் கலராக கூட யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் வந்து உங்களுக்கு டபுள் கலராக போட்டு காட்டுறேன். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குவோம், 499. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், 499 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இது வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ. இது வந்து நீங்கள் வந்து இதோட ஆக்சஸ் என்னென்னா, நான் வந்து உங்கள் இது வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? உங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிடுவேன் குரூப்பில். நீங்கள் வந்து அதில் தொடர்ந்து கண்டினியூஸாக உங்கள் ஒர்க்ஸை சென்ட் பண்ண போகிறீங்க. நான் வந்து இது ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும், டெய்லி கிளாஸஸ் இருக்கும். டெய்லி நீங்கள் என்னென்ன உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இது வந்து 6 மந்த் டியூரேஷன். மேற்கொண்டு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். த்ரெட் நீடில் எடுத்துருக்கேன். த்ரெட் நீடில் எடுத்துகிட்டு ஜரி த்ரெட் எடுத்துருக்கேன். ஜரி த்ரெட்டில் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம். செயின் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போடுங்க, ரொம்பவும் பெருசாக போடாதீங்க, ரொம்பவும் குட்டியாக போடாதீங்க, கொஞ்சம் மீடியமாக போட்டு நம்ம செயின் வந்து அவுட்லைனாக கொடுத்துக்கலாம். அவுட்லைனாக கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க பழகிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே எண்ணாட்டு போட்டு போட்டு பழகினா அந்த இடத்துல வந்து நீங்கள் முடிச்சு போடுறது அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு த்ரெட் வந்து தெரையாக வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் வந்து மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸஸ் ஆல்ரெடி எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஆல்ரெடி ஸ்டிச்சஸ்லாம் நிறையா ஸ்டிச்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியும். யூடியூப் பார்த்து கற்றுக்கிறேன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்டிச்சஸாக போட பழகிக்கோங்க. இந்த ஷார்ப்பான இடத்துல வரையில் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் போட்டு, அப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணையில் ஒரு செயின் போட்டு அப்படியே கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான். யூடியூப் பார்த்து கற்றுக்கணுன்னு விரும்புகிறவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் பேசிக்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான்
உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணால் கூட மேற்கொண்டு என்னென்ன கிளாஸில் அப்டேட்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இப்படி அவுட்லைன் கொடுத்துட்டோம். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் உடன் நீடில் பீட்ஸை லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிராஸாக ஃபஸ்ட்டு 2 பீட் போட்டுக்கிறேன். பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு லாங் செயின் போட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிட்டு இப்போ இதில் வந்து 4 பீட் போட்டுக்கிறேன். மறுபடியும் ஒரு லாங் செயின் போட்டு இந்த செயின் வந்து பீடுக்கு அடியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் தான் போடுறேன். அந்த இதழுக்கு வரையில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக பார்க்கலாம், ஃப்ளாட் லோடிங்காக. இப்போது நான் ஃபைனலாக அந்த 2 பீட் போட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். புரியலாட்டி டவுட்ஸ் எது இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பீடு சாய்வை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் போடுற மாதிரி ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டு 2 பீட் போட்டிருக்கேன். அடுத்து 4 பீடு வர மாதிரி போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் ஒரு லாக் குட்டி செயின் போட்டு மறுபடியும் லாங் செயின் ஒன்று போட்டு ஒரு குட்டி லாக்கு இந்த மாதிரி
கண்டினியூஸாக நம்ம போட்டுட்டு வர போகிறோம். ஓகேவா? என் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மறுபடியும் 4 லைன் போட்டிருக்கேன். இந்த இடம் வந்து அகலமாக நீங்கள் பீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம். ஓகேவா? இப்போது இதில் வந்து நான் 6 பீடு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 போட்டேன், அப்புறம் 4 போட்டேன், இப்போ 6 பீடு போட்டிருக்கேன். அந்த மாதிரி பீடு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிட்டே வரலாம். உங்களுக்கு புரியணுமேன்ட்டு ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது இது வந்து 1 2 3 4 5 லைன் போட்டு அடுத்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து நான் 2 மெத்தடாக சொல்லித்தரேன். இது வந்து நம்ம சாய்வாக போடுறோம், அடுத்து ஸ்ட்ரைட்டாக போடுறது ஒரு இது சொல்லித்தரேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நீங்களே கண்டினியூ பண்ணி போட்டு பழகுங்க. நான் வந்து 5 இது வரா மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இதழ் வரா மாதிரி வரைஞ்சி 3 இது இப்படி சாய்வாக வரா மாதிரியும் 3 இது இப்படி ஸ்ட்ரைட்டாக வரா மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எந்த வாட்டத்துக்கு வரா மாதிரி இருக்குது அது ஈஸியாக இருக்கிறதோ அந்த வாட்டத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டாலுமே அது ஃப்ளாட் லோடு தான், சாய்வாக போட்டாலுமே அது ஃப்ளாட் லோடு தான். இது வந்து ஃப்ளாட் லோடில் கொஞ்சம் சாய்வாக தான் வரும். நான் வந்து இன்னொரு மெத்தடில் ஸ்ட்ரைட்டாகவும் போட்டு காட்டுறேன். ஏன்னா இது பூவோட இதழுக்கு நம்ம ஏற்ற மாதிரி நம்ம போடுறோம். ஓகேவா? பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 லைன் போட்டிருக்கேன் வயலட் கலரில். இது வந்து 7 பீடு எடுத்திருக்கேன். ஓகேவா? நம்ம வயலட் கலரும் ஃபைனலாக 7 பீடு தான் போட்டோம். ஸோ அதே ஈவனாக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது தாண்டி போட்டிங்கன்னா அன்ஈவனாக வரும். ஸோ அதனால் இதுவும் 1 2 3 4 5 6 7 பீடு கண்டினியூஸாக இந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி 7 பீடு போட்டுட்டு வரேன். இது வந்து சேஃப்கான ப்ராக்டிஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து இந்த கலர் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். சிங்கிள் கலர் பீடாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை டபுள் கலர் பீடாகவும் கொடுத்துக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி. வந்து 6 பீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துல வரையில் கொஞ்சம் கொஞ்சம் பீடை குறைச்சிட்டு வரேன். அடி பாகத்தில் வரையில். ஏன்னா இந்த இடம் ஒடுக்கமாகுது பார்த்திங்களா? அப்போ வந்து பீடு குறைச்சாதான் அந்த அவுட்லைனுக்குள்ளே கரெக்டாக வரும். இப்போ 7 பீடு போட்டிருந்தேன், இப்போ 6 பீடு போடுறேன்.
இந்த இடத்துல வந்து 4 பீடு போட்டிருக்கேன். நான் வந்து லைலான் த்ரெட்டுன்றதுனால அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கலர் பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் த்ரெட்டு இல்லை கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் த்ரெட் யூஸ் பண்ணல எண்ணாட் போட்டுகிட்டே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எண்ணாட் போட்டு தான் அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு போக போகிறேன். இப்போது இந்த இடத்துல கேப் இருக்குதுன்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போடையில் அது வந்து ஃபில் ஆகிடும். இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் இப்படின்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து மேலே 5 லைன் எடுத்தேன், கீழே 5 லைனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது நம்ம கால்குலேட் பண்ணி போடுறதில்ல, அப்ராக்சிமேட்டாக தான் போடுறது. ஆனாலும் ஈவனாக வந்ததுனால கரெக்டாக வந்திருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 3 பீடு போட்டிருக்கேன், அடுத்து 4 பீடு. அதான் அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸு எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்திக்கணும், குறைச்சிக்கணும். ஓகேவா? நான் பையன் நீ சினிமா பையன் தானே நீ இல்லை கிச்சன் பையனா? பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊற்ற மாட்டீங்க 2 பேரும். நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு 3 இதழ் போடுங்க. அதே மாதிரி ஃப்ளாட் லோட் மெத்தடில் ஒரு 3 இது போடுங்க. சாய்வான மெத்தடில்
ஏன்னா எந்த டைரெக்ஷன்னாலும் உங்களுக்கு போட தெரியணுன்றதுக்காக தான் போட்டு காட்டுறேன். கிறிஸ்டோபர் பையா கிருபா பையா நான் வந்து இந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுக்கு ஒரு சேஃப் தான். நீங்கள் வந்து மீதி இதெல்லாம் ஃபெதர்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பழகுங்க. 2 மெத்தடில் நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போன மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. இது வந்து ஸ்ட்ரைட் லோடு, இது வந்து சைடாக இது பண்ணது. ஓகேவா? உங்களுக்கு இதில் ஒரு 3 இது போட்டு பாருங்கள், இதில் ஒரு 3 இது போட்டு பாருங்கள். இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றது உங்களுக்கு 2 மெத்தடும் போட்டு பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். டிசைனுக்கு நீங்கள் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. இது வந்து நீங்கள் டபுள் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து கம்மியாக ஸ்டார்ட் பண்ணி நான் இங்கே வரையில் கொஞ்சம் அதிகமாக போடுறேன் பீட்ஸு. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் வரையில் ஏன்னா சைடாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, சைடாக ஸ்டிச் பண்ணதுனால இந்த கார்னரில் கம்மியாக வரும். ஓகேவா? நீங்கள் 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டது. ஸ்ட்ரைட்டாக போடல நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் ஈவனாக வரும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது சைடாக போகையில் மேலேருந்து நீங்கள் போகலாம். ஸ்ட்ரைட்டாக வர்றது வந்து கீழேருந்து வந்திங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈவனாக வரும், பார்க்குறதுக்கும் ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு எம்போஸ்டு டிசைன் மாதிரி தெரியும். ஓகேவா? எம்போஸ்டுனா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் வரும். அடியில் வந்து த்ரெட்டு கொடுத்து அதுக்கு மேலே பீட் ஒர்க் கொடுப்போம். அது வந்து எம்போஸ்டு ஒர்க்குன்னு. இது வந்து நார்மலாகவே நம்ம வெறும் பீட் வச்சு தான் பண்ணியிருக்கோம், ஆனாலும் எம்போஸ்டு ஒர்க் இருக்குது. இதை ஹைலைட்டாக காட்டணுன்னா ஜரி த்ரெட் வந்து எக்ஸ்ட்ரா 2 லேயர் கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் ஓவர். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. மற்றபடி அடுத்த ஸ்டிச்சோட நான் வரேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இவ்வளோ தான் ஒர்க்கு. நீங்கள் வந்து 2 மெத்தடில் ட்ரை பண்ண போகிறீங்க. இது ஒன்று, இது ஒன்று. இதில் வந்து டிசைனுக்கு வந்து நீங்கள் ஒரு மெத்தட் மட்டுமே எடுத்தால் போதும். இதில்
அவுட்லைன் வந்து நீங்கள் சரி த்ரெட் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சில்க் த்ரெட் கூட கொடுத்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் எது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.